ஹாய்! வெல்கம் டு துஷ் ஹோம் குக்கிங். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரொம்பவே சத்தான, அதே நேரம் இயற்கையா கிடைக்கக்கூடிய நல்ல ஒரு உணவு. அதுதான் பீர்க்கங்காய் பால் கறி. அதுக்கு முதல்ல பீர்க்கங்காயை நல்லா தோலை சீவி எடுத்து வச்சிருக்கிறேன். அதில் ஒரு துவையல் செஞ்சுக்கிறதுக்காக பீர்க்கங்காயை எடுத்து இந்த மாதிரி கொஞ்சமாக பெருசு பெருசாக வெட்டி அதை கழுவி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு அதுக்குள்ளே எண்ணெய் கொஞ்சம் ஊற்றி எண்ணெய் சூடானதும் கடுகு, உளுத்தம் பருப்பு, வெந்தயம் போட்டு அதை நல்லா பொரிய விடணும். அதுக்கப்புறம் வெட்டி வச்சுருக்கிற வெங்காயத்தையும் அதோடு சேர்த்து வெள்ளைப்பொடியும் சேர்த்து நல்லா அந்த எண்ணெயிலே வதங்க விடணும். அது வதங்கி வர நேரம் நம்ம கருவேப்பிலை கொஞ்சத்தையும் பச்சை மிளகாய் தேவையான அளவு எடுத்து அதையும் நல்லா அந்த எண்ணெயிலே போட்டு நல்லா வதங்க விடணும். வதங்கி வர நேரம் நம்ம வெட்டி வச்சுருக்கிற தக்காளி, ஒரு பெரிய தக்காளி எடுத்து நான் சின்ன சின்னதாக வெட்டி வச்சுருக்கிறேன், அதையும் அதில் போட்டு நல்லா தாளித்து விடணும். இப்போ பாருங்கள், இப்போ எல்லாம் நல்லா வதங்கி வந்துடுச்சு. இந்த நேரத்தில் நம்ம வெட்டி வச்சுருக்கிற பீர்க்கங்காயை நல்லா கழுவிட்டு, ரொம்ப தண்ணியிலலாம் போட்டு வச்சிடக்கூடாது, அது ஏன்னா தண்ணி உறிஞ்சிடும். அதை கழுவிட்டு டக்குன்னு நம்ம தாளித்து வச்சுருக்கிறதுக்குள்ளே இந்த பீர்க்கங்காயை போடணும். பீர்க்கங்காயை ரொம்ப சின்னதாகவும் வெட்டிடக்கூடாது. பாருங்கள், நான் வெட்டியிருக்கிற மாதிரி இந்த சைஸில் தான் நீங்கள் வெட்டணும். இல்லாட்டி சின்னதாக வெட்டினீங்கன்னா அது ரொம்ப அந்த குழஞ்சி போன மாதிரி ஆகிரும். அடுத்த அடுப்பில் ரொம்ப நேரம் வேக விடவும் கூடாது. பாருங்கள், தண்ணி ஊற்றவும் கூடாது. இந்த மாதிரி நான் எந்த தண்ணியுமே சேர்க்கலை. இப்படி பீர்க்கங்காய் அதில் போட்டு மெதுவாக கிளறி விடணும். அதுக்கப்புறம் கொஞ்சமாக வதங்கி வர நேரம் அதுக்குள்ளே தேவையான அளவு உப்புத்தூளும் மஞ்சள் தூளும் போட்டு நம்ம இன்னும் கொஞ்சம் லைட்டாக கிளறி விடணும். ரொம்ப கரண்டியை போட்டு கிளறவும் கூடாது. அதோட அதுக்கு தேவையான அளவு மசாலாத்தூளையும் சேர்த்துக்கணும். அப்போ தான் நல்ல டேஸ்ட் ஒன்றும் வரும். இப்போ எல்லாம் நல்லா வதங்கி வர நேரம் பாருங்கள், இந்த அளவு வதங்கினா போதும், ரொம்ப வதங்க விடவும் தேவையில்லை. அதுக்கப்புறம் நம்ம கெட்டிப்பால் கொஞ்சத்தை ஊற்றி அந்த பால் சூடானதும் நம்ம கறி ரெடி ஆயிரும். பாருங்கள் எவ்வளோ அருமையாக இருக்குன்னு. இந்த அளவில் அடுப்பை நிப்பாட்டிடலாம். இது கிட்டத்தட்ட ஒரு 2 நிமிஷத்தில் கூட நமக்கு இந்த பீர்க்கங்காய் கறியை செஞ்சு முடிச்சிட முடியும். நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அதே நேரம் உடம்புக்கு ரொம்பவே நல்லது. இதில் நிறைய ஃபைபர் இருக்குது. இயற்கையான ஒரு உணவு, ரொம்ப நல்ல உணவு. நீங்கள் இதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்ப சிம்பிளான ஒரு ரெசிபி, ஆனால் உடம்புக்கு நல்ல ரெசிபி. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.